கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கேடயமாக பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. தெய்வம் நம்மோடு இருக்க நமக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் நல்ல மேய்ப்பனே, என் செல்லுகிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனே, என் செல்லுகிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இன்னைக்கு இயேசு நற்செய்தியில ஒரு காரியம் சொல்றாரு. மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையே நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு. இப்போ நீங்க ஸ்டேஜில் ஏறி ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க. அந்த ஸ்பீச் கொடுக்கிற வேளையில உங்க மனசுல நீங்க என்ன எண்ணிப்பீங்க? இந்த ஸ்பீச் எல்லாருடைய மனசுலையும் போய் படணும். அப்படிப்பட்டு எல்லாரும் அதை ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணா போதுமா? கிடையாது. என்ஜாய் பண்றவங்க உங்களுக்கு பரிசு கொடுக்கணும். என்ன பரிசு? அவர்களது கரகோஷம். அவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்றது. அந்த ஸ்பீச்சை பண்ணிட்டு நீங்க இறங்கி அந்த ஸ்டேஜில் இருந்து நடந்து வர்ற வேலையில எல்லாரும் சூப்பர், எக்ஸலன்ட், அவ்வளவுக்கு அற்புதமாக இருந்தது அப்படின்னு உங்களை பாராட்டுறது. அதை நீங்க எதிர்பார்ப்பீங்க இல்லையா? சமயங்களில் நீங்க சொல்லிக்கலாம், அப்படியெல்லாம் நான் எதிர்பார்ப்பது கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியம்? ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறான். இந்த சின்ன பையன், இந்த சின்ன பொண்ணு, நீங்க எத்தனை வயசு ஆனாலும் கூட, நீங்க 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70, 80, 90 கூட இருக்கலாம். அந்த சின்ன பையனும் பொண்ணும் உங்களுக்குள்ள இருந்து ஒருபோதும் வளரவே வளர மாட்டாங்க. அவங்களுடைய ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? என்னை அடுத்தவங்க ஏற்றுக்கணும், அடுத்தவங்க என்ன பாராட்டணும், அடுத்தவங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும், அப்படி என்பதுதான். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ நீங்க அப்படியான ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் அதையே நீங்க மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. நான் இருக்கிற பங்குல எல்லாருடைய இந்த பிஹேவியர்ஸையும் பார்த்தா அது எனக்கு அநேக தடவையில மெய் செலுக்க வைக்கிறது. எப்படின்னு தெரியுமா? நீங்க ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப பாராட்டுவாங்க, ரொம்ப அற்புதமாக பாராட்டுவாங்க. ஒரு சின்னதா உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அற்புதமா பாராட்டுவாங்க. அப்படி பாராட்டுகின்ற வேளையில நம்முடைய உள்ளத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். அதைத்தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றார், உங்களை பண்ணும்படியாக. நீங்க அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீர்களாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியை அவர்கள் தங்களது உள்ளத்தில் உணர்கின்ற வேளையில் அதை பார்க்கிற தெய்வம் உங்களது வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை பண்ணி கொடுப்பார். இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியங்கள் கைகூடி வராமல் ஆண்டவரை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு இந்த லோன் இது வரைக்கும் சாங்ஷன் ஆகல, என்னுடைய பசங்க சொல் பேச்சு கேட்குறாங்கல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் இன்னும் கைகூடுவதாக இல்லை, இந்த வியாதி என்னை விட்டு போவதாக இல்லை. இப்படி எத்தனையோ காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஆசிராக உங்க மேல வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? உங்க பண பிரச்சனை தீரணும், உங்க பசங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடி அமையணும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும், எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? சின்ன காரியம். அன்னை திரேசா சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, எல்லாராலும் பெரிய காரியங்கள் பண்ண முடியாதான், ஆனா எல்லாராலும் சின்னதா ஒரு அன்பான காரியத்தை பெரிய மனசோடு பண்ணா அது போதுமே. அப்பேற்பட்ட காரியத்தை நாம பண்ணா என்ன? அடுத்தவங்க சமயங்கள்ல மனசால உடஞ்சு போயிருக்கிற நேரத்துல அவங்க தோள்ல போய் அப்படி கையை போட்டு, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு வேணா அது பெருசாக இருக்காது, ஆனா அவங்களுக்கு அது பெரிய காரியம். ஒருத்தர் பண்ண ஒரு காரியத்தை பார்த்து அவரை நீங்க பாராட்டலாமே. சரி, அப்படி என்ன பெரிய பாராட்டு? இது என்ன பெரிய காரியம் பண்ணிட்டாங்க? வீட்டில் உங்க பையனோ பொண்ணோ பண்ணி கொடுத்த ஒரு சின்ன கிறிஸ்மஸ் கார்டு அல்லது போன ஒரு பர்த்டே கார்டு, அதை பார்த்து நீங்க அவர்களை அப்ரிஷியேட் பண்ணலாமே. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை பாராட்டலாமே, கணவரை பாராட்டலாமே. இப்படி நீங்க பாராட்டுகின்ற வேளையில அங்கே அவர்களது உள்ளம் மகிழுகின்ற பொழுது அதை பார்க்கிற ஆண்டவர் உங்களது உள்ளத்தை மகிழும்படியாக நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ ஆசிரியன் காரியங்கள் உங்களது வாழ்க்கையில் பொழிவார். அப்படி பொழிகின்ற பொழுது உங்க வாழ்க்கை நிறைவான மகிழ்ச்சியை கண்டு என்றும் எப்பொழுதும் சிகரங்களில் இருந்து கொள்ளும். ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்கிறவர்களை
அதே மாதிரி 40வது வசனத்தை பாருங்க. ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து நீங்கள் மேலுடைய அவர் எடுத்துக்கொள்ள. இப்ப நீங்க ஆபிரகாமை இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து தனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் லோத்துக்கு கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். லோத்துடைய வேலைக்காரங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கு பிரச்சனை. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, எப்ப அங்க வா, நீ வெறுங்கையா வந்த, ஓடி போயிரு அப்படின்னா சொன்னாரு. சொல்லுங்க, சொன்னாரா? சொல்லு. நீங்களா இருந்து என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு காலையில் வருது, சரி நேற்று தினம் ஒரு சகோதரர்கள, பிரதர் நீங்கள் பண்ண பிஸ்னஸ், அண்ணன் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கா? அவர் சொன்னார், பிரதர் நான் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டேன், என் ஃப்ரெண்டை என்னுடைய பார்ட்னர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாத்துலேயும் நஷ்ட கணக்கை காமிச்சு இவ்வளோ கடன் இருக்குது, வேணா நீங்கள் எடுத்து நடத்திக்கோங்கட்டாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வருகிறது, நஷ்ட கணக்கையே காமிச்சு அந்த தொழிலை விட்டு என்ன வெளியே அனுப்புறதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கிறது. மன கஷ்டத்தோடு பேசுகிறார். ஆனால் ஆபிரகாம் ஒரு ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதன். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் முதல்ல தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் வாழல. சொல்லுங்க, அவர் சுயநலமா இருந்தாரா? அவரே தேர்ந்து கொள்ளக்கூடிய முடிவை, டிசிஷனை லோத்திட்ட கொடுக்குறார். எப்பாங்க வா, உனக்கு எங்க தோணுதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ என்ன செய்யலாம், உனக்கு கண்ணு முன்னால தேசம் இருக்குப்பா, நீ போறதுக்கு போ. அல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு பண்ணை சொத்து இருக்கு, உங்களை பிரிக்கிறாங்க, பிரிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. சமமா பிரிப்பீங்களா? பிரிப்பீங்க. ஆனா அங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்குன்னு உங்களுக்கு உரிய ஒரு சில காரியங்களை நீங்க நிர்ணயம் பண்ணிட்டா அடுத்த பிரிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சும்மா ஒரு நல்ல தென்னந்தோப்பு இருக்குது. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாறையா ஒன்றுமே இல்லாமல் ஒரு 4 தென்னை மரம், ஒரு 4 பனை மரம், விதைக்கவும் முடியாது அறுக்கவும் முடியாது ஒரு இடம். தங்கச்சி நீ எதுவுமே எடுப்ப? உங்கள் அப்பாவுக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, இன்னொரு அவர் இடம் வாங்கி போட்டிருக்காரு. நான் வச்சு கொடுமா தருவு குளம் பக்கத்தில் இடம் வாங்கி போயிட்டு இருக்காரு. எங்கே விதைக்க முடியுமா, அறுக்க முடியுமா? எல்லாம் என்ன இருக்குது, அப்படியே ஒன்று வறண்ட பூமி மாதிரி இருக்குது. என்ன இல்லை, லாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் இருக்குது, நீ போய் வாங்குவியா? அதே இது நாகர்கோயிலில் நல்ல ஜம்முன்னு ஒரு ஊற்றுலாம் போட்டு ஒரு 1000 தென்னை மரம் உள்ள ஒரு தோப்பு இருக்குது, நீ எதை எடுப்ப? நீ எதை எடுப்ப? இப்போ சொல்லு. செழிப்பான இடம் தான், ஏட்ட தானே கொடுத்துருக்கீரு. மெல்ல அப்பாவுக்கு ஐஸ் வச்சு அப்படியே தாங்கி தடவி கடைசி வரை நான் தான்ப்பா ஒன்று என்ன செய்வேன் பார்ப்பேன்னு என்னெல்லாம் ஐஸ் வைக்க முடியும். ஆனா ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துட்ட அப்படி பண்ணல. பிரைஸ் தி லார்ட். அவரே சொன்னாரு, நீ எங்க போறியோ போப்பா, அது உன் வேலை. அப்ப முதல்ல சுய நலன் இல்லாதவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எப்ப சுயநலவாதியாக இருக்கிறீங்களோ அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவது இல்லை. இரண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களை விட்டு ஏமாற்றினது போல உங்களுக்கு தெரிகிற சில காரியங்கள்ல நீங்கள் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது அதை கண்டும் காணாமல் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று கேட்டா கொடுத்துரு. ஆபிரகாம் கொடுத்துட்டாருங்க. இப்ப திரும்பவும் நீங்க பாருங்களேன், ஆபிரகாம் லோத்துவை மீட்டாரா? சொல்லுங்க, மீட்டாரா? மீட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்லணும்? இப்ப மாதிரி புத்தி இருக்கால? அடங்கி வீட்டில் இரு, ஒழுங்கா பின்னால இரு, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னார். அப்படிதானே? அப்படி சொல்லுவாரா? சொல்லல அவரு. அது உன் வேலை, வாழ வழிப்பா, உன் செல்வம் எனக்கு வேண்டாம்.